மானுட கூட்டத்தின் கைசேதமே, நேபாளத்தினுடைய இந்த பெருவெள்ளமும் பொங்கி எழுந்து வந்து அடித்து நொறுக்கிவிட்டு அனைத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போகிற இந்த வெள்ளமும் எத்தனை பெரிய படிப்பினைகள், எத்தனை பெரிய படிப்பினைகள். இதோ 2 பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த நீர் பிரவாகம் சர்வ சாதாரணமாய் ஊருக்குள் வந்து ஊர் அத்தனையும் என்னுடையது என்று சொல்வதை போன்ற அதிகார தோற்றத்தை பாருங்கள் என்று மானுட கூட்டம் புலம்புகிற போது, அதோ அந்த வெள்ள நீர் நம்மை பார்த்து கேட்கிறது, மானுட கூட்டமே, இது உன்னுடைய வாழ்விடமா, என்னுடைய வழித்தடமா என்று கேட்கிறதே. உங்கள் செவிகளுக்கு கேட்கிறதா பாருங்கள். 2 பிஸ்கட்டுகளை உடைப்பதை போல இந்த பாலம் 2 துண்டாய் அடித்து கொண்டு செல்லப்படுகின்ற வேகத்தை பாருங்கள். எங்கே இருந்தது இந்த தண்ணீரின் வேகம்? கோர தாண்டவம் ஆடி காட்டுகிற இந்த நீரினுடைய வேகம் இத்தனை நாள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது? பல கோடிகள் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் இதோ அப்பளம் போல நொறுக்கப்பட்டு சர்வசாதாரணமாய் கடந்து போய் கொண்டிருக்கின்ற நீரின் பிரவாகத்தை பாருங்கள். திருக்குரானிலே இறைவன் சொன்னான், மலை அளவிற்கு நான் உயர்ந்த நீரினை வெள்ளத்தை அனுப்புவேன் என்று. மலை அளவுக்கு உயர முடியுமா என்று நினைத்தோம். இதோ கண் முன்னால் காட்சியை பாருங்கள். மலை அளவிற்கு உயர்ந்து உயர்ந்து குதித்து வருகிற இந்த நீர் ஊரை அழிப்பதற்கு எத்தனை வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். திருக்குரானை கண்ணால் பார்த்தது போலல்லவா இவை நம்மை அச்சப்படுத்துகிறது. எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. கண் முன்னால் காணும் காட்சிகள் உலுக்கி போடுகிறது. காட்சிகள் எல்லாம் இந்த உலகத்தின் நிலையாமையை எடுத்து சொல்லுகிறது. மனிதன் எப்படி நேர்த்தியாய் இருக்க வேண்டும், இயற்கையை அபகரிக்க கூடாது என்ற ஆற்றலை எடுத்து சொல்லுகிறது. பாய்ந்து வருகிற இந்த நீர் உலகத்தில் எவனும் எந்த அயோக்கியனும் வெற்றி பெற முடியாது என்பதை எடுத்து சொல்லுகிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்குமான படிப்பினைகள் தான். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகிற போதும், ஒவ்வொரு முறையும் நிலநடுக்கம் வருகிற போதும், ஒவ்வொரு முறையும் பேரழிவு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போதும் உலகத்திற்கான படிப்பினை இல்லையா? மானுட கூட்டமாகிய நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதோ ஒரு ஊரை காணவில்லையே, இங்கே இருந்த கட்டிடங்களை காணவில்லையே, ஆயிரக்கணக்கான மனிதர்களை காணவில்லையே என்ற புலம்பல்கள். இந்த ஓலங்களுக்கு ஏதாவது நாம் பதில் வைத்திருக்கிறோமா? இன்னும் பெரிய பெரிய விமான நிலையங்களை ஆற்றுக்கு நடுவிலே கட்டுவோம், ஏரிகளுக்கு நடுவிலே கட்டுவோம் என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற மானிட கூட்டமே, இந்த வெள்ளத்தின் பிரவாகத்தை பார்த்துமா நாம் இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம்? இந்த கொதித்தெழுதுகின்ற நீரினுடைய ஆக்ரோஷத்தை பார்த்துமா இன்னும் நாம் திருந்தாமல் இருக்கிறோம்? நேபாளத்தின் ரசுவா பகுதியில் தடம் தெரியாமல் போன இந்த வீடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்ன? வானளவு கட்டிடத்தை மலைப்பாம்பை போல் விழுங்கும் வெள்ளம் என்று எழுதி இருக்கிறார்களே, இறைவன் மலை அளவுக்கு உயர்ந்த வெள்ளத்தை அனுப்புவேன் என்று சொன்ன காட்சியை கண்முன்னால் கண்ட படிப்பினைகளை பாடமாக்கிக் கொள் மானிட கூட்டமே.